ஐயா வணக்கம். வக்கீல் ஐயா, நெல்சன் ஐயா வணக்கம். சாட்டை துறைமுருகன் உங்களை நல்ல வருத்த எடுத்துட்டாரு, எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஆதங்கத்துல என்னத்தை தூக்கி காட்டுறோம்னே தெரியாம காட்டுறீங்க. அவங்க தேர்தலுக்கு அதை அப்பயே காட்டிட்டாங்கயா, தேர்தலில் அவிட விட்டா காட்டிட்டாங்கயா, எங்க மேல இந்த சொத்து வத்துதான் இருக்குன்னு காட்டிட்டாங்க. நீங்க அது என்னமோ அவர் மறைமுகமா ஒழிச்சு வச்சது மாதிரியாவும் நீங்க அதை தூக்கிட்டு வந்து இப்படி காட்டுறீங்களே. 20-5 அவன் மாமனார் சொத்து அவங்களுக்கு கொடுக்கல, அவங்க பொண்டாட்டி பேர்ல இருந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு நிலம் வந்து விவாதத்துல இருக்குன்னா அதை சண்டை ஓட்டு ரொம்ப நாள் கழிச்சு அதை வந்து பத்திரப்பதிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த டேட்ல பத்திரப்பதிவு வந்த நாள்ல பதிவு பண்ணிட்டாங்க. அதை தேர்தல் அவிட வீட்லயும் காமிச்சிட்டாங்க. அதுல எதுவும் சந்தேகம் எதுவும் இல்ல, அது அவங்க மாமனார் சொத்து, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தூக்கிட்டு வந்து இந்த வாங்கிட்டாங்க. திராவிட கழகத்திட்ட ஓட்டுக்கு காசு வாங்கிட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டாங்க. அதனால கம்முன்னு இருக்காங்க. இன்னுமே இந்த ஏழை மக்களை நம்பலாம்னு ஏமாத்தலாம்னு இருக்கீங்க. ஏமாற மாட்டோம்ங்கயா. அதை அவிட விட்டு நீங்க என்ன சொன்னீங்க? சாட்டை துறைமுருகன் திமுக காசை வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்க அதுக்குது நீங்க வந்து அதாவது ஆதாரத்தை தூக்கி காட்டணும். நீங்க அதுக்கு ஆதாரத்தை தூக்கி காட்டல. இப்ப ஆதாரத்தை தூக்கி காட்டுனா நாம் தமிழர் கட்சி சீமானு அவங்க மனைவி பேர்ல அவர் தந்தை கொடுத்த சொத்தை வந்து காட்டுறீங்க. இது எந்த கேனப்பையிலாவது காப்பானா என்ன? அது வேல்யூ வந்து கம்மியா போட்டிருக்காங்களா? அப்ப உண்மையான வேல்யூ போட்டு அவங்க குடும்பத்தில் இருக்க சொத்தை பூரா அவங்க கவர்மெண்ட் கொடுக்கணுன்றீங்க. எந்த மனுஷனும் உண்மையான வேல்யூ போட்டு அதாவது பத்திரப்பதிவு பண்ண மாட்டாங்க. என்னையா ஒரு 2000 எங்க ஊர்ல இருக்கு, 2000-3000 போற இடமும் இருக்கு. நெசமா தங்கியா அந்த மலை ஓரத்துல இருக்கிறது 2000 ரூபா 3000 ரூபாதே செண்டு வேணா நீங்க வந்து வாங்கிக்கோங்க. என்ன வெறும் வறண்ட பூமி தருவாங்க எம்பிட்டுனாலும். அதை பத்திரிகை பதிவு பண்ணல 2000 வாங்குறது 500 ரூபான்னு கூட போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ உள்ள நடைமுறை பார்த்து பேசுங்க. நாட்டு நடப்ப அது தெரியாம குற்றச்சாட்டு வைக்கிங்க. சாட்டை துறைமுருகன் அவர் மனைவியை வந்து ஊராவ மனைவியை வந்து அபகரிச்சு கல்யாணம் பண்ணிட்டாருன்றீங்க. அவர் மனைவி 3 மாசம் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? இல்ல அந்த மனைவி வந்து என்னை வந்து இப்படி கொடுமைப்படுத்தி மறுபடியும் என்னை வந்து அபகரிச்சிட்டாருன்னு சொன்னாங்களா? இதெல்லாம் வெறும் குற்றச்சாட்டுங்கய்யா. அந்த குற்றச்சாட்டுல ஆகாதுங்கய்யா. உங்களுக்கு பேச தெரியலங்கய்யா, ஆதாரத்தை போட தெரியலங்கய்யா. நீங்க வாட்டுக்கு ஒரு 10 தடவை வீடியோ எடுத்து பேசி கட் பண்ணி இணைச்சு அப்படியே வீடியோ ஒரு நிமிஷம் போட்டு விட்டுறீங்க. கேட்டா எங்கள்கிட்ட இந்த ஆதாரம் இருக்குன்னு காட்டுறீங்க. அது ஆதாரமா? கூமுட்டை கூட அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து காட்ட மாட்டியா? நீங்க அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுறீங்க. இது நான் நம்மளும் ஒரு சில தற்கூரிகளை எடுத்து இந்த ஆதாரத்தை காமிச்சிட்டாரு. அது ஆதாரம் கிடையாதுரா. அது மாமனார் சொத்து அவர் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான்டா. இது என்ன 15 கோடின்றீங்க? அவன் மாமனார் சொத்து 15 கோடி இருக்கு. அவன் ஏற்கனவே பெரிய பணக்காரங்க, அவங்க சொத்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை? இது உங்கள்கிட்ட திமுக இருந்து காசு வாங்கினாங்களா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இதெல்லாம் காசு வாங்கினதெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் வெறும் குற்றச்சாட்டு. இது வெற்று குற்றச்சாட்டு, இது பொய் குற்றச்சாட்டு. இதை நம்ப முடியாது. நீங்க இதை வேற தூக்கி காமிச்சிட்டு காலை வேற இப்படி தூக்கி காமிச்சீங்க. இதெல்லாம் நாகரிகம் இல்ல, அநாகரிகம். பொய் குற்றச்சாட்டு பண்றது. உங்களுக்கு வியூஸ் ஃபாலோவர்ஸ் வரணும்னா நேர்மையா உங்க கொள்கையும் உங்க திட்டங்களை பத்தி சொல்லுங்கய்யா. அந்த கட்சி காசு வாங்கினது அந்த கட்சிக்கு இம்புட்டு இருக்கு, அந்த தலைவர் இம்புட்டு காசு வாங்கிட்டாரு, இந்த இது வாங்கிட்டாரு, அதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு தான் பண்றீங்க. நிரூபிக்க சொன்ன ஆதாரம் கேட்ட ஆதாரத்தை தர மாட்டேங்க. அப்ப நீங்க எப்படி மோதணும்? எங்க கொள்கை இந்த திட்டத்துல இருக்கு, எங்க செயல்பாடு இந்த இதுல இருக்கு அப்படின்னு தான் நீங்க வாதாடணும். அதை விட்டுக்கிட்டு துறைமுருகன் பொண்டாட்டி இந்த மாதிரியா போயிட்டா நாம் தமிழர் கட்சி முத்துக்குமார் இந்த கட்சி இதை வளர்த்தாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாமையா இருக்கு? எங்களுக்கு தெரியுதுன்னு செய்யுது. நாம் தமிழர் கட்சி ஒரு ஆளை தொடங்கி இவங்க 2 பேரும் முத்துக்குமார் சீமானு இவங்கெல்லாம் உருவாக்கி கொண்டு வந்து இருக்கும் போல ஒரு 10 பேர் வந்து நின்றுருந்தாங்க. இன்னைக்கு 36 லட்சம் பேர் சீமானு தான் உழைப்புல சிந்தனையில பேசி கொண்டு வந்து வச்சிருக்காரு. தமிழ் தேசியத்தை கருத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில புகுத்தி இருக்காது. இதுதான் உண்மை. பிரபாகரன் ஈழத்தமிழர்களு, நாங்க தமிழர்கள், இந்த சாதிக்காரங்கெல்லாம் தமிழர்கள்னு புரிய வச்சது சீமான் அவர்கள் தான். வேற யாருக்கும் இந்த உரிமை கிடையாது. நான் தான் கொண்டு வந்து நான் தான் புரிய வச்சென்று சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. தகுதி இருக்கிற ஒரே ஆளு சீமான் அவர்கள் தான். இந்த கட்சி வழிநடத்தி போற ஒவ்வொரு பக்கத்துல இருந்த ஆயுதங்கள் சொருகி வருது அவங்களை அழிக்கிறதுக்கு. அந்த ஆயுதங்களை பூரா தடுத்து நிப்பாட்டி அடிச்சு உடைக்கிறது இந்த சாட்டை துறைமுருகன் தாங்க. அவர் சாட்டை எடுத்து இப்படி சொல்லட்டுன்னா இந்த கதறீங்க பாருங்களா, இப்படித்தான் கதறிக்கிட்டு இருப்பாங்க. தேவையில்லாம ஒரு ஆதாரத்தை வெளியேற்றுறேன்னு கூமுட்டி ஆகாதீங்க. நீங்க வைக்கலன்றீங்க, எனக்கு தெரியல. நீதிமன்றத்தில் இந்த ஆதாரத்தை கொண்டு போய் போனா அவங்க மூஞ்சில இந்த ஆதாரத்தை தூக்கி எரிஞ்சிருவாங்க. அது உங்களுக்கே தெரியும். இனிமே பார்த்து செய்யுங்க. இதுல கடைசியா வர காலில் விடுங்க. இதெல்லாம் நான் நல்லதா? இது மாண்பா?
நீங்க என்னன்னா வாயில நல்லா வந்துருமுங்கய்யா. நாங்க மாண்பை கடைபிடிக்கும்யா. இப்படிலாம் பேசாதியா. வெறும் செல்லு இருக்குது. என்கிட்ட 23,000 ரூபா செல்லு இருக்கியா? அதுக்கு தான் உனக்கு பதில் போடுறோம்யா. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கயா. உண்மையான எவிடன்ஸ் இருந்தா போடுங்க. அவங்க பொண்டாட்டி சொத்தை தூக்கிட்டு வந்து சாட்டை திருமணம் மேல குற்றச்சாட்டை பண்ணிட்டு அவனை ஆதாரத்தை கொடுன்னா அவன் பொண்டாட்டி இருக்க சொத்தோட ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்க. அது அவன் மறைமுகமா வச்சிருந்தியா? மறைமுகமாலாம் வைக்கல. அவிடவுட்டை அவங்களே சப்மிட் பண்ணினாங்க. அந்த அவிடவுட்டை காப்பி பண்ணிட்டு வந்து நாங்கள் இந்த இருக்க காப்பி அப்படின்றீங்களா? இதை நான் இன்னுமா நாங்கள் நம்புவோம்? எங்கிட்ட கையில் செல்லு இருக்குயா. போங்கய்யா, நாங்களாம் தமிழர்களையா. வேற பக்கம் போய் அங்கிட்டு போய் விளையாடுங்கய்யா. இங்கே உள்ள வந்து விளையாடாதீங்க. கட் பண்ணுறான்.